குதிரை பேரம் சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தாவேகா தலைமையிலான அரசுக்கு குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியலை முதல்ல உருவாக்கியதே திமுக தான் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அவங்க எதிர்க்கட்சியாக இருந்த சமயத்தில் மதிமுகலேருந்து ராமகிருஷ்ணன் அவர்களை திமுக இந்த மாதிரி தான் வாங்கி அவங்க கட்சியிலே ராஜினாமா செய்ய வச்சாங்க. அப்புறம் அவங்க கட்சியிலே போட்டியிட வச்சாங்க. அதே போலதான் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே தான் நடந்துச்சு. ஆக இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.